நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தனது நீண்ட கால உதவியாளரும் வெள்ளை மாளிகையின் பணியாளர் அலுவலக இயக்குநருமான செர்ஜியோ கோரை இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக நியமித்துள்ளார் டொனால்ட் ட்ரம்ப். 2023 மே மாதம் முதல் 2025 ஜனவரி வரை இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக பணிபுரிந்த எரிக் கார்செட்டிக்கு பதிலாக தற்போது செர்ஜியோ கோர் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்தியா மீது அமெரிக்கா 50% வரி விதித்ததால் இரு நாடுகளுக்கிடையேயான உறவில் சிறிது விரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த அதிகப்படியான வரியால் அமெரிக்காவுக்கு செல்லும் இந்திய பொருட்களின் ஏற்றுமதி சரியும் நிலை உருவாகியுள்ளது. இந்த சூழலில் யாரும் எதிர்பாராத சமயத்தில் சீனாவும் இந்தியாவும் இணைந்து செயல்பட திட்டமிட்டுள்ளது. 2020 கல்வான் பள்ளத்தாக்கில் எல்லை பிரச்சனையில் இரு நாட்டின் வீரர்களும் மோதிய நிலையில் உறவு பாதிக்கப்பட்டது. தற்போது 5 ஆண்டுகளுக்கு பின் ட்ரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கையால் இந்தியா சீனா உறவு புத்துயிர் பெற தொடங்கியுள்ளது. இது அமெரிக்காவுக்கு பெரும் பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதராக செர்ஜியோ கோரை நியமித்திருப்பதாக ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இதனிடையே யார் இந்த செர்ஜியோ கோர் என்று அலசி பார்த்தபோது அதில் பல்வேறு தகவல்கள் புதைந்திருக்கிறது. ஆசிய கண்டத்தில் உள்ள உஸ்பெகிஸ்தான் நாட்டின் தாஸ்கண்டில் பிறந்தவர் செர்ஜியோ கோர். சோவியத் யூனியனின் ஒரு பகுதியாக உஸ்பெகிஸ்தான் இருந்தபோதே தனது 12 வயதில் 1999 ஆண்டு இவரது குடும்பம் அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தது. செர்ஜியோவின் தந்தை விமான பொறியாளராக பணிபுரிந்தவர். தாயார் இஸ்ரேல் வம்சாவளியைச் சேர்ந்தவர். செர்ஜியோ கோர் லாஸ் ஏஞ்சலஸில் பள்ளி படிப்பை முடித்து பின்னர் ஜார்ஜ் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை முடித்தார். சிறு வயதிலிருந்தே அரசியல் மீது ஆர்வம் கொண்ட இவர் குடியரசுக் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டதோடு ஸ்டீவ் கிங் மற்றும் மிஷல் பாக்மேன் போன்ற அரசியல்வாதிகளிடம் செய்தி தொடர்பாளராக பணிபுரிந்துள்ளார். 2020 ஆண்டிலிருந்து ட்ரம்ப் பக்கம் திரும்பிய இவர் தற்போது வெள்ளை மாளிகை பணியாளர் இயக்குநராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இவரை தற்போது இந்தியாவிற்கான அமெரிக்க தூதராக நியமனம் செய்திருக்கிறார் ட்ரம்ப். இந்தியாவிற்கும் கோருக்கும் இடையே எந்தவித தொடர்பும் இல்லாததால் தூதரக பணியை இவர் எவ்வாறு கையாள்வார் என்பது குறித்து பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.